Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.11ல சம் நம்பர் 3 பார்க்கலாம். எப்பவுமே 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அந்த சம்மை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் அந்த பப்ளிக் கொஷின் பேப்பரில் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி சம்ஸை எதிர்பார்க்கலாம். அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எ பால் ரோல்ஸ் டவுன் எ ஸ்லோப் அண்ட் ட்ராவல்ஸ் ஏ டிஸ்டன்ஸ். ஒரு பால் வந்து ரோல் ஆகிட்டே போகுது, இவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை டைம் வந்து கேட்டிருக்காங்க. வென் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அதாவது இப்போது அது ட்ராவல் பண்ணதோட டிஸ்டன்ஸ் வந்து 11.25 feet அப்படின்னா அப்போது அது அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண அது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷினோட மீனிங். இப்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸை ஒரு எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்டன்ஸோட வேல்யூவை 11.25ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு லைனு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அந்த சம்மு என்ன எங்கேருந்து வந்திருக்கு சடனாக. இப்போ 3rd சாப்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, மோர் தேன் 16 எக்ஸசைஸ் இருக்குது. இவ்வளோ எக்ஸசைஸில் சடனாக ஒரு வேர்ட் ப்ராப்ளம் வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இது பார்த்தீங்கன்னா இது டி ஸ்கொயர் டேர்ம், இது டி டேர்ம், அப்போது இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இது நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு லாஜிக்காக யோசித்து ஒரு க்ளூவாக வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சம்மில் வந்துட்டு 11.25 இப்படி கொண்டு போயிட்டால் உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்த பாயிண்டில் வச்சுருந்தோன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ 0.75 நான் 75/100ன்னு எழுதுறேன். ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறமா 2 digits இருக்குன்றனால. இதுவும் 1125/100ன்னு எழுதுறேன். இப்போ இது ரெண்டுமே நான் 25 டேபிள்ஸில் 25 3s 25 4s கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ இந்த போர்ஷன் என்ன ஆகிடும், 3/4ன்னு ஆகிடும். இப்போது இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ 2 25 20 அகெயின் மறுபடியும் 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறப்போ 45/4. ஸோ உங்களோட இந்த கான்ஸ்டன்ட் வந்து 45/4 ஆகிடும். இப்போது இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வந்தாலே எல்சிஎம் பண்ணணும். இங்கே 4 வச்சு எல்சிஎம் பண்ணோம்னா 4t² - 3t - 45/4ன்னு வந்துடும். டிவைடில் இருக்கிற 4 அந்த பக்கமாக மல்டிப்ளை ஆகிட்டு 0 ஆகிடும். இப்போது உங்களோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எழுதிட்டு நீங்கள் இதை ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போகிறீங்க. a is equal to 4, b is equal to -3, c is equal to -45. ஸோ இப்போ நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலா எழுதிக்கலாம். t is equal to -b + or - √b² - 4ac/2a. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். t is equal to -(-3 + 3) + or - √(-3) ஸ்கொயர் பண்ணால் 9 -4 into a வந்துட்டு 4 into c வந்துட்டு -45/2 into 4. So t is equal to 3 + or - 9 + 720/8 ஆகிடும். மல்டிப்ளை பண்ண பிறகு 9 + 720 ஆட் பண்ணால் 729 வந்துடும். 729க்கு வந்து நான் எல்சிஎம் தட் இஸ் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வந்து 243 டைம்ஸ், அப்புறம் 3 into 81, அதுக்கப்புறம் 3 into 27, 3 9s 3 3s 3 1s. இதில் பேர் பண்ணால் இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, ஒரு 3, 3 3யை மல்டிப்ளை பண்ணால் 27ன்னு வந்துடும். லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணலாம், இல்லைனா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஏதாவது நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் கண்டிப்பாக டீச் பண்ணுறேன். ஸோ 3 + or - √79 வந்து 27/8ன்னு ஆயிடுது. இப்போ இதில் ப்ளஸ் வேல்யூவை மைனஸ் வேல்யூவை தனித்தனியாக பிரிச்சுட்டோம். இதை ஆட் பண்ணால் 30/8. 30/8 கேன்சல் பண்ணுறோம் 2 டேபிள்ஸில். அப்போ 15/4ன்னு கிடச்சிருது. இந்த பக்கமாக மைனஸ் வேல்யூ, ஸோ -24/8. நம்ம கண்டுபிடிக்கிறது டைம் வந்து நெகட்டிவில் வரக்கூடாது, அது இம்பாசிபிள். ஸோ இதை அப்படியே நம்ம ட்ராப் பண்ணிடுறோம். இதை வந்து நான் இங்கே டிவைட் பண்ணி காட்டியிருக்கேன். 4 3s 12, 5ல் 2 போனால் 3, நெக்ஸ்ட் நம்பர் இல்லாததால் பாயிண்ட் வச்சு 0 போட்டிருக்கேன். 4 7s 28, பேலன்ஸ் 2. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுட்டதால் 0 போட்டுக்கிறேன். 4 5s 20. ஸோ இங்கே அந்த பால் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் 11.25 டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு 3.75 செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கு. இதை நீங்கள் ஃபைனல் லைனாக கன்க்ளூட் பண்ணிவிடுங்க. ஃபுல் சம்மை மறுபடியும் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். அந்த பாயிண்ட்டை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கேன், திரும்ப அந்த ஃப்ராக்ஷனை எல்சிஎம் எடுத்து ஒரு நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன்.
therefore the ball takes 3.75 seconds to complete that distance அப்படின்னு நீங்கள் கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. என்னோடய வீடியோஸில் நிறைய 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் வந்தால் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ I expect more views for my videos and shorts, and also I expect more subscribers to my channel. Thank you so much, viewers. Thank you so much.